guys, welcome back to my channel Nabur View. பெங்களூர் வந்திருக்கோம் பர்ச்சேஸ் பண்ணக்காக. இன்னைக்கு வந்து ஜும்மானால ஜும்மா தொழுகைக்கு போயிட்டு இருக்கோம். அது என்ன அதுவும் மஸ்ஜிதா? அது வீடுடா, பள்ளிவாசம் மாதிரி கட்டிருக்காங்க. ரமலானோட 3வது ஜும்மா நான் பெங்களூரில் தொழுகுவான்னு சொல்லி எதிர்பார்க்கல. தேங்க்ஸ் டு எங்கள் ஆளுக்காக தான் இங்கே வந்திருக்கு. ஜும்மா தொழுதுட்டு நாங்கள் இந்த ரூமுக்கு போயிட்டோம். இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். இந்த ரூமில் தான். நான் திண்டுக்கல் போறேன்னா அப்படின்னு சொல்லி காதல் சொல்லிடுவான். லாக்டவுன்ல வச்சு லாக்டவுன்ல எல்லாத்துக்கும் தான் லாஸ். ஓகே, லாக்டவுன்ல நல்லா சம்பாதிச்சது அம்பானி, அதானி, ஆன்லைன் வச்சிருக்கேன், பிளிப்கார்ட், அமேசான். எங்க ஏரியா மளிகை கடைக்காரன் கூட தான் போய் வாங்கி வச்சான். 30 ரூபா பொருளை 60 ரூபாய்க்கு விட்டாங்க. அப்படியா? சீரியஸா ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ஃபன் வேணும் மேன். அப்பதான் கொஞ்சம் மைண்டு இதா இருக்கும். இதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூமு. 3 பேருக்கு சேர்த்து வித் டேக்ஸோட ஒரு நாளைக்கு வந்து 2500 சார்ஜ் பண்ணாங்க. நல்லா ஒர்த்தாக இருந்தது வித் ஏசியோட. ஃபுல்லாக ஒரு ரவுண்ட்ஸ் அடிச்சாச்சு. எங்கே ட்ரெஸ் எடுக்கணும் சொல்லி முடிவு பண்ணி வச்சுருக்கோம். என் ஆட்டோ பார்த்தா தெரியாதுரா. நார்மலாகவே ஹெவி டிராஃபிக்ஸாக இருக்குங்க இங்கே. நாங்கள் இப்போ வந்து சுல்தான்பேட் போயிட்டு இருக்கோம் நோம்பு திறக்க. அங்கேயே கொஞ்சம் கடைங்க இருக்குது, அங்கே பார்த்துட்டு நாளைக்கு வந்து எங்கே என்ன எடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறதுக்காக ஒவ்வொரு கடையாக பார்த்து தேடிட்டு இருக்கோம். ஒரு கிலோமீட்டர் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகுது. சரியான டிராஃபிக்கா இருக்கு பெங்களூர் ஃபுல்லா. எங்க ஆளுக்காக தான் வர்றது. எனக்கு வந்து நோன்பு திறக்க டைம் ஆனதுனால நான் வந்து பள்ளிவாசல் கிளம்பிட்டேன். அவன் வந்து மற்ற கடைக்கு போய் செக் பண்ண போயிட்டான். பக்கத்துலேயே ஒரு பள்ளிவாசல் இருக்குது, அங்கே தான் போய் இன்றைக்கி நான் இஃப்தாருக்கு போகிறேன். பாப்போம் எப்படி இருக்குன்னு.
போய் பார்ப்போம்.